குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். இப்ப பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி இல்லைங்களா? நான் கூட்டணின்னு சொல்ல மாட்டேன். நான் கூட்டணின்னு சொல்ல மாட்டேன். அதாவது அதிமுகவை பாஜகவுக்கு கூட்டி கொடுத்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. நண்பர்களே, ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமி இப்போ ஊர் மேல போறாருல்ல, அதுல வானதி சீனிவாசன் பேசுது, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களேன்னு சொன்ன உடனே என்ன சிரிப்பு சார். தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் அன்பு அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தமிழகத்திலே நேற்றுதான் புயல் மையம் கொண்டது போல இருந்தது. ஆனால் இன்று மணிக்கு 300 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சூறாவளி யாத்திரை கிளம்பி விட்டது. எடப்பாடி பழனிசாமி மூஞ்சில சிரிப்பு மட்டும் இல்ல, சொன்னது வானதி சீனிவாசன் இல்லையா, சொன்னது ஒரு பொம்பளை இல்லையா, என்ன வெக்கம் மூஞ்சில. வெக்கம்னா அப்படி இல்ல, அவ்வளோ வெக்கப்படுறாரு. வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து வருங்கால முதலமைச்சர்னு சொன்ன உடனே அவ்வளோ வெக்கப்படுறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியாலே நான் வருங்கால முதலமைச்சர்னு சொல்ல முடியல. பத்திரிகையாளர், நீங்க அதிமுகவை பாஜகவுக்கு கூட்டி கொடுத்துட்டீங்க, அதனால இப்ப நீங்க அதிமுகவை பாஜக கூட்டி கொடுத்தனால இப்ப ரெண்டு பேரும் கூட்டி கொடுத்துக்கிற கூட்டணி ஆகுறீங்க. யாருங்க முதலமைச்சர் வேட்பாளரு, யாருங்க உங்க கூட்டணியில முதலமைச்சர்னு கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, டெல்லி தான் முடிவு எடுக்கும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்ல முடியாது நான் தான் முதலமைச்சர்னு, அவன் லெப்ட் ரைட் வாங்கிடுவான். நான் தான் முதலமைச்சர்னு எடப்பாடி பழனிசாமியால சத்தியமா சொல்ல முடியாது. ஆனா வானதி சீனிவாசன் அந்த அக்கா சொன்னாங்க, வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே. வானதி சீனிவாசன் எடப்பாடி பழனிசாமிய வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. ஐயோ என்ன சிரிப்பிடா சாமி. எப்பா, வானதி சீனிவாசனும் எம்எல்ஏவா ஜெயிக்க போறது இல்ல, எடப்பாடி பழனிசாமியும் எம்எல்ஏவா ஜெயிக்க போறது இல்ல. அதுல 10 தொகுதிகளை வென்று காட்டிய எங்களுடைய அண்ணன் ப்ளீச்சிங் பவுடர், தொடப்ப கட்டை, பெனாயில் இவைகளிலே கோடிக்கணக்கிலே ஊழல் செய்த எங்கள் அண்ணன் ஊழல் மணி வேலுமணி அண்ணன் ஒண்ணு அந்த ஆள்னால வெக்கத்தை தாங்க முடியல. தமிழகத்திலேயே 10க்கு 10 என்று சொல்லி அடித்த நம்முடைய அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு எஸ்.பி. வேலுமணி அண்ணன் அவர்களுக்கும் என்ன சொல்றது, வானதி சீனிவாசன் இல்ல, வெக்கத்தை தாங்க முடியல. எத்தால கட்ட நான் உன்னால சேர்ந்து நான் கெட்டேன், என்னால சேர்ந்து நீ கெட்ட, ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டிச்சாரா போனோன்ற மாதிரிதான் இந்த அதிமுக பாஜக ரெண்டு பேருடைய கூட்டணி. என்ன கூட்டணி கேட்டா, ரெண்டு பேருடைய கூட்டணி இந்த கூட்டணி தான். ரெண்டு பேருடைய கூட்டணி இந்த கூட்டணி தான். ஏன்னா ஏதோ ஒரு அளவுக்கு இந்த ஆள் நாகரிகமா பேசுவார்னு பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமி நாகரிகமா பேசுவார்னு பார்த்தோம். நேற்று பேசுறதும் சரி, இன்னைக்கு பேசுறதும் சரி, எடப்பாடி பழனிசாமி பேசினுக்கிற பேச்செல்லாம் அநாகரிகமான பேச்சு. அநாகரிகம்னா அவ்வளோ இவ்வளோ அநாகரிகம் கிடையாது. திருட்டுத்தனம் பண்றது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கிற முன்னாள் அமைச்சரும். திமுக கார பார்த்துட்டு போன் நம்பர் கொடுத்துடாதீங்க, போன் பண்ணிட்டு நீங்க வீட்டுல ஆள் இல்லைன்னா வீடு திருடுவாங்கன்னு சொல்ற இந்த எடப்பாடி பழனிசாமி யாருன்றத நான் இல்ல, உங்க கூட்டணியில் இருக்க கூட அண்ணாமலை சொன்னது. இதே சேலம் மாவட்டம் எடப்பாடியில சிறுவம்பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி சாராயம் காசும் போது ஏற்பட்ட ஒரு தகராறுல பங்காளிங்களுக்குள்ளே தகராறாகி கொலை பண்ணிட்டு காட்டுல பல மாதங்கள் ஒளிஞ்சிருந்தவர் தான் யாருன்னு கேட்ட எடப்பாடி பழனிசாமி. அந்த கொலை வழக்குல சேலம் மத்திய சிறையில் இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி யாருன்னு கேட்டா, எடப்பாடி பழனிசாமி அவரே ஒரு முன்னாள் சாராய வியாபாரி. எடப்பாடி பழனிசாமியுடைய குடும்பம் யாருன்னு கேட்டா, சாராய வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு குடும்பம் சிறுவம்பாளையத்துல. இதுதான் அவங்களுக்கு இருக்கிற வரலாறு. இதை யாரா ரொம்ப தெளிவா சொன்னதுன்னு கேட்டா, கரண்ட்ல அடிப்பட்ட காக்கா அந்த தம்பி அண்ணாமலை ஆடு, அந்த அண்ணாமலை தான் சொல்லிச்சு. எடப்பாடி பழனிசாமி யாருன்றது சாராயம் காசுற தகராறுல சொந்த பங்காளிகளோட தகராறாகி கொலை ஆகி அந்த கொலை வழக்குல இருந்து தப்பிக்கிறதுக்கு காட்டுல பதுங்கி இருந்து கொஞ்ச நாள் ஜெயில இருந்து அன்னைக்கு இதே எடப்பாடி பழனிசாமி காப்பாத்தது யாருன்னு கேட்டா
இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் இப்படி எடப்பாடி பழனிசாமி வரலாறுகளை எடுத்துக்கொண்டால் நாரிடும். இப்படி எடப்பாடி பழனிசாமியினுடைய வரலாறு எடுத்துக்கினா நாரிடும். எந்த வகையிலும் எடப்பாடி பழனிசாமி நல்லவர் கிடையாது. எந்த ஒரு நல்ல காரியமும் எடப்பாடி பழனிசாமி இதுவரைக்கும் செய்தது கிடையாது. எல்லாமே ஃப்ராடு 420 840 கேப் மாதிரி முள்ள மாதிரி முற்றோக்கு அரசியல் தான் இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு தவறான அரசியல் எடப்பாடி பழனிசாமி செஞ்சுட்டு இன்னைக்கு திமுக நீ ஊர் மேல போற இல்ல எடப்பாடி பழனிசாமி ஊர் மேல போற இல்ல. நீ ஊர் மேல போகும்போது எங்க கட்சியை குறித்தும் குறிப்பா எங்க தலைவர் தளபதி குறித்தும் பேசுவதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தகுதி இருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம். சசிகலா கால்களிலே விழுந்து சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி. சசிகலா கால் போட்ட பிச்சை எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவி. நீ இன்னொருத்தர பார்த்து திருடிட்டாங்க ஊழல் பண்றாங்க அப்படி நல்லா பேசுறல, அதெல்லாம் நீ பேசவே கூடாது. நீ ஒரு மிகப்பெரிய திருடன். எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய திருடன், ஒரு மிகப்பெரிய கொலை குற்றவாளி, ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதி, ஒரு தவறான அரசியல்வாதி, ஒரு தப்பு செய்திருக்கிற ஒரு அரசியல்வாதி. அதற்கு எடுத்துக்காட்டு என்னவென்று கேட்டால் நீ போய் அமித்ஷா காலிலே விழுந்து இன்றைக்கு பாஜக கூட்டணியிலே சேர்ந்து அதையும் தாண்டி ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கிறாய். ஒரு கட்சிக்கு நீ தலைவராக இருக்கும் பொழுது உன் கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று கேட்டால் நீ என்ன சொல்லுகிறாய்? அதை டெல்லி தான் முடிவு செய்யும் என்று சொல்லுகிறார். நீ டெல்லி தான் முடிவு செய்யும் சொன்ன பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு கேக்குறாங்க. அது டெல்லி தான் முடிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி சொன்ன பிறகு அமித்ஷா பார்த்துட்டார். ஓ நல்ல அடிமைதான், நம்ம சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அந்த நம்ம சொல்ற மாதிரி கேட்கிறான். அதனாலதான் தேசிய மகளிரினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கோவை சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அழைச்சு ஏமா அந்த நம்ம கரெக்டான அடிமையா தான் இருக்கிறான், நம்ம சொன்ன மாதிரி அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் யாருன்னு கேட்டா டெல்லி தான் முடிவு செய்யணும் நீ சொல்லணும். நீ தன்னிச்சையா நானும் என் கட்சி பொதுக்குழு என் கட்சி செயற்குழு முடிவு செய்யணும் சொல்லக்கூடாது. நம்ம சொன்ன மாதிரி அந்த சொல்லிட்டான். அதனால போனா போட்டோம், நீயே அறிவிச்சிரு வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவி. அப்புறமா தேர்தல் பிறகு பாத்துக்கலாம். வருங்கால முதலமைச்சர் யார் என்று கேட்டால் நிகழ்கால முதலமைச்சராக இருக்கிற தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் வருங்கால முதலமைச்சர். நிகழ்கால முதலமைச்சரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான், வருங்கால முதலமைச்சரும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் என்பது இந்த நாடே அறியும், இந்த உலகமே அறியும். இருந்தாலும் நாம் தேர்தலை சந்திக்க வேண்டும். அதிமுகவின் ஆதரவு நமக்கு வேணும். அதனால ஒளிஞ்சு போட்டோம் அந்த எடப்பாடி பழனிசாமியே நீ வருங்கால முதலமைச்சர் சொல்லிடுன்னு சொல்லி இப்போ வானதி சீனிவாசன் இவர் வருங்கால முதலமைச்சர் சொன்ன உடனே புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் அப்படியே சிரிக்கிறார். இப்ப இந்த அதிமுக புண்ணிதான் அந்த எச்சராஜாகராம் பார். இந்த சவுத்துல இருக்கிற பள்ளிக்கு 2 முறை டிபி நோய் வந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி எச்சராஜா அவன் சொல்றான் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள். திமுகவின் அமைச்சர்கள், அதாவது திமுகவின் அமைச்சர்கள், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள், சிறைக்கு செல்வார்னு பேசுனது யாருன்னு கேட்டா இந்த எச்சப்பையன் ராஜா. இன்னைக்கு அந்த எச்சப்பையன் ராஜா என்ன சொல்றான் கேட்டா திமுகவினுடைய அமைச்சர்கள் எல்லாம் விரைவிலே சிறைக்கு செல்வார், திமுகவின் அமைச்சர்கள் விரைவிலே சிறைக்கு செல்வார்னு இந்த எச்சப்பையன் ராஜா சொல்றான். போடா ஜாடு மாடு பாடுகா பையா, நீ எத்தனை அமலாக்கத்துறை ரைடு விட்ட எங்க திமுக அமைச்சர்கள் வீட்டுல, அமலாக்கத்துறை இடி எத்தனை ரைடு விட்டு எவ்வளவு மிரட்டி பார்த்த. உன் மிரட்டலெல்லாம் பார்த்து நாங்க பயந்துமா? திமுக அமைச்சர்கள் சிறைக்கு போவான்னு சொல்ற எச்ச ராஜாவை கேக்குறேன், யார பார்த்து மிரட்டுற? நாங்க என்ன அதிமுக எடப்பாடி பழனிசாமி நினைச்சுக்கிறியா? கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி 3 கார் மாறி வந்து அமித்ஷா கார்ல போய் விழுந்துறதுக்கு
இல்லனாங்கன்னா அதிமுக முன்னாள் மந்திரிக்கு நினைக்கிறியா எல்லாம் இப்படி வந்து அமித்ஷா கிட்ட மோடி கிட்ட உட்கார்றதுக்கு, எங்களை பார்த்து மிரட்டுறதுக்கு? நீ எவ்வளவு ரைடு விடுற திமுகவினுடைய அமைச்சர்கள் வீட்டுல, திமுகவின் முன்னணி தலைவர்கள் வீட்டுல, திமுக குடும்பத்திற்கு வேண்டிய நபர்கள் வீட்டுல நீ எத்தனை ரைடு விட்டாலும் உன்னை பார்த்து நாங்க பயப்படுறோமா? ஏய், நீ மோடி அரசு, பாஜக சங்கி அரசு, எங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு விட்டுனே இருக்கிற. நீ ரைடு விட்டுனே இருக்கிற, ரைடு நடந்தனே இருக்குது. நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்றார். கெட் அவுட். எங்க திமுகவின் அமைச்சர்கள் வீட்டுல ரைடு விட்டுனே இருக்கிற. ஆனா எங்க நாளைய தமிழகம், இன்றைய துணை முதலமைச்சர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் கெட் அவுட் மோடி என்றார். அரசியல் ஆண்மகன் எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அவர் கால் செருப்பு தூசிக்கு கூட எச்ச ராஜா நீ சமம் இல்ல. ஆனா உன்னெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு, என்ன சொல்றது, நீ எல்லாம் ஒரு ஆளா மதிச்சு, உனக்கெல்லாம் நான் லைவ் போடுறது வேஸ்ட். நான் இந்த லைவ் போட்டது என்னன்னு கேட்டா, எடப்பாடியார் ரொம்ப வெக்கப்பட்டாருங்க. இவ்வளவு எடப்பாடியார் வெக்கப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆமா, சொன்னது பொம்பளை இல்ல. ஆமா, வானதி சீனிவாசன் அக்கா, மரியாதைக்குரிய அக்கா வானதி சீனிவாசன் அப்படியே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் சிரிக்கிறாரு. அப்படியே சிரிக்கிறார் எடப்பாடி. வெக்கம் தாங்க முடியல. நான் எடப்பாடிக்கு சொல்றேன், அந்த பொம்பளையை நம்பாத, அந்த பொம்பளையை நம்பாத. அது ஒரு என்ன பண்ண தெரியுமா அந்த பொம்பளை? எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுதான் சொல்றேன். என்ன சொல்றது, அது திமுக பேரு சொல்லிச்சு. நாளைக்கு உங்களையும் சொல்லும். அவங்களுக்கெல்லாம் 2 வீடுக்குது. என்னது, திமுக காருக்கெல்லாம் 2 வீடுக்குது. காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. காலையில ஒரு வீட்டுல இருப்பாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுல இருப்பாங்க. ஏன்னா வானதி சீனிவாசன் தான் வந்து விலகு புட்டுச்சு. வானதி சீனிவாசன் வந்து விலகு புட்டுச்சு. காலையில இவன் யார் வீட்டுக்கு போறான், சாயங்காலம் இவன் யார் வீட்டுக்கு போறான்னு வானதி சீனிவாசன் வந்து விலகு புட்டுச்சு. இல்ல அதுக்கு ஏதாவது முன் அனுபவமா என்னன்னு தெரியல அப்படின்னு வானதி சீனிவாசன் அந்த அம்மா சொன்னாங்க. எடப்பாடியாருக்கு ஒரு எச்சரிக்கிறேன், பி வேர் ஆஃப் டாக்னு போடுவாங்க வீட்டுக்கு வெளியே. பி வேர் ஆஃப் டாக்னு வீட்டுக்கு வெளியே போடுவாங்க. ஆனா எடப்பாடியார் அவர்களே, வீட்டுல ஒரு அல்சேஷன் நாயோ, ஒரு புல்டாகோ, ஒரு டாபர்மேனோ, என்ன சொல்றது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான நாய்கள் வீட்டுல இருந்துச்சுன்னா கடிச்சுடும் சொல்லி வீட்டுக்குள்ள நாய் இருந்தா நாய்கள் ஜாக்கிரதை, பி வேர் ஆஃப் டாக் போடுவாங்க. அதனால நான் எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றேன், பி வேர் ஆஃப் வானதி சீனிவாசன். எடப்பாடி பழனிசாமி, ஐ am saying this for you, be aware of வானதி சீனிவாசன். வானதி சீனிவாசனிடம் எச்சரிக்கையாக இரு. நாளைக்கு உங்களை சொன்னாலும் சொல்லும். இவங்க காலையில ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, மத்தியானம் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, சாயங்காலம் ஒரு வீட்டுல இருக்கிறாங்க, ராத்திரி ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னு யாருன்னா யாரு எப்பப்ப எங்கெங்க போறாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தான் தெரியும். விலகு பிடிச்ச மாதிரி அந்த அம்மா வானதி சீனிவாசன் சொல்லுவாங்க. அதனால அது வானதி சீனிவாசன் இப்ப எடப்பாடி உங்களை பார்த்து வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் உடனே வெக்கப்பட்டு சிரிச்சப்பாரு. அது நிரந்தரம் இல்ல. நாளைக்கு மாத்தி இப்படி சொன்னாலும் சொல்லும், நாளைக்கு மாத்தி சொன்னாலும் சொல்லும். எடப்பாடி பழனிசாமி அந்த அம்மா ஒரு மாதிரி இந்த பிளேடு கட்சி முழுகுனா எப்படி இருக்க குரலோ அந்த மாதிரி இருக்கும் குரல் அந்த அக்கா வானதி சீனிவாசனுக்கு. எடப்பாடி பழனிசாமி காலையில ஒரு வீட்டுக்கு போவாரு, மத்தியானம் ஒரு வீட்டுக்கு போவாரு, சாயங்காலம் ஒரு வீட்டுக்கு போவாரு, ராத்திரி ஒரு வீட்டுக்கு போவாரு. அதுதான் அவருடைய பழக்கம். அவரு கூட இருக்கவங்களும் அப்படிதான், அதிமுக காரம் அப்படிதான்னு சொன்னாலும் சொல்லும் வானதி சீனிவாசன். இப்போ அது ஏதோ வருங்கால முதலமைச்சர்னு சொல்லிச்சுன்னு சந்தோஷப்படாத, நாளைக்கு அது மாத்தி பேசினாலும் பேசும். அதனால எடப்பாடி அவர்களே நல்ல ஜாலியா போகுது. என்னன்னா கூட்டம் இல்லையாப்பா, கூட்டம் இல்லையே. எவ்வளவு கொடுக்குறீங்க பணம்? 500 ரூபாய் கொடுக்குறீங்க தலைக்கு. மக்கள் பணம் தான் வச்சிருக்கிறீங்களே பல லட்சம் கோடி. இன்னும் 25 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு வரலாம், கூட கட்சி நடத்தலாம். அண்ணா எடப்பாடி விடு, ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் விடு. ரோட் ஷோ நடத்துற, ரோட்ல கூட்டமே இல்லையே, நாய் இல்ல. நீ வந்து வண்டியில போறிய, ரோட்ல நாய் இல்ல. நேத்தே நான் சொல்லிட்டேன், பிளாக் ஷோ, ஒரு பிளாக் மட்டும் தான் இருக்குது, நாய் இல்லனே ரோட்ல. நீ மட்டும் போய் யார பார்த்து இப்படின்ற யாரு நாங்க எதிர்க்கோம்? அங்க எதிர்க்க யாரு நாக்கணுமா? என் தலைவன் இவரு கடலில் நீந்தி வந்தேன். என்ன கடல்ல? தார் ரோடு கடல்லையா? அதிமுக கொடி கடல்லையா? செடி கொடி மரம் கடல்லையா?
கடல்ல நீந்தி வந்தேன். உண்மையிலே மக்கள் கடலிலே நீந்துகிற ஒரு மக்கள் தலைவன் யார் என்று கேட்டால் மக்களின் முதல்வர், எங்கள் தன்மான தலைவர், எங்கள் வாழும் அம்பேத்கர், எங்கள் வாழும் பெரியார், எங்கள் வாழும் அண்ணா, எங்கள் வாழும் கலைஞர், தமிழினத்தின் தலைவர், தன்மான தலைவர், தேச தலைவன், இந்தியாவின் சிறந்த முதல்வர், இந்தியாவின் முதன்மை முதல்வர், 2026 மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய மக்கள் நாயகன் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின். தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் உண்மையிலே மக்கள் கடலிலே நீந்துகிறார். நாளைய தமிழகம், இன்றைய துணை முதல்வர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் உண்மையிலே மக்கள் கடலில் நீந்துகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி கனவு கடலிலே நீந்துகிறார். கனவு கடலிலே நீந்துகிறார். அதுலயும் வானதி வேற சொல்லிடுச்சா அந்த அம்மா, வானதி சீனிவாசன் வேற வருங்கால முதலமைச்சர். அதனால அண்ணே அசிங்கமாகுதுன்னு கூட்டமே இல்லாம அசிங்கமாகுதான். என்ன சொல்றேன் அண்ணே, நீ எவ்வளவு கொடுக்குற? 500 ரூபாய் தர இல்ல, 1000 ரூபாய் குண்ண, 1000 குண்ண, 2500 கத்தி மாதிரி நோட்டு அடின, அடிச்சுட்டு சிக்கன் பிரியாணி போடாதன, மட்டன் பிரியாணி போடுன. இந்த சரக்கு கொடுக்குற பாருங்க, டூப்ளிகேட் சரக்குன்னு சொல்றாங்க எல்லாரும். எங்கே இந்த பக்கம் கேரளால இருந்து, ஆந்திரால இருந்து, கர்நாடகால இருந்து வாங்கினீங்களாமே, டாஸ்மாக் கடையிலே வாங்கு. டாஸ்மாக் கடையிலே வாங்கி நல்ல ஒரு சரக்கு நல்ல பிராண்டா கொடுத்துருனேன். குட்டன்னு வச்சு அப்ப கூட்டம் வந்துருச்சு. இது யாருன்னா சொல்லி கொடுப்பாங்களே உனக்கு? இந்த மாதிரி நான் சொல்லி தரேன் பாரு உனக்கு. 1000 ரூபாய் கொடு, மட்டன் பிரியாணி சும்மா 6-7 பீஸ், ஒரு பீஸ் இல்லைன்னு 6-7 பீஸ் மட்டன் பீஸ் வச்சுடு. சரக்கு நல்ல சரக்கா வாங்கி கொடுத்துரு. என்ன சொல்றது, வாங்கி கொடுத்துட்டு நல்ல வண்டியில கூட்டிட்டு போய் விடு. என்ன எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துரு. நீ வந்த உடனே இப்படி கையாட்டணும்னு, நீ எது பேசினாலும் கை தட்டணும், நீ எது பேசினாலும் கை தட்டணும். இப்படி எல்லாம் சொன்னீங்கன்னா கூட்டம் சேருவனே. என்ன சொல்றது? ஆனா ஓட்டு எங்களுக்கு தான் போடுவாங்க, ஓட்டு எங்களுக்கு தான் போடுவாங்க, உனக்கு போட மாட்டாங்க. இப்ப ஆளே இல்லாம வெறும் ரோட்ல அனாதியா போறேனே என்ன எடப்பாடி என்ன அனாதியா போறேனே, எனக்கு பாக்குறது ரொம்ப மனசு கஷ்டமாகுதுன்னு. அந்த ரோட் ஷோன்னு சொல்லிட்டு அண்ணே, நரேந்திர மோடிக்கே ரோட் ஷோ கூட்டம் இல்லனே. நரேந்திர மோடி வந்தாருல்ல, குடியாத்த குமரன் திருமணி கூட்டம் பேசுற மாதிரி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்ற தேர்தலுக்கு 10 பொதுக்கூட்டத்துக்கு என்ன வந்தார், தமிழ்நாடு சுத்தி சுத்தி ரோட் ஷோ வந்தாரு. ஆனா நரேந்திர மோடிக்கே ரோட் ஷோ கூட்டம் இல்ல, நரேந்திர மோடிக்கே இல்ல, உனக்கு நாயினரி கூட இல்ல. ஆனா ரோட் ஷோக்கு கூட்டம் சேர்ந்த ஒரே தலைவன் யார் என்று கேட்டால் வரிப்புலி பட்டாளத்தின் வரலாற்று நாயகன், முறுக்கேர் இளைஞர்களின் போர்வகற்ற தலைவன், ரத்த தடாகத்தில் பூத்திட்ட குறிஞ்சிமல நாயகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2ஆம் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாழும் கலைஞர், தலைவர் கலைஞர் இதயத்தை இரவலாக பெற்று தலைவர் கலைஞராகவே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற நம் தமிழினத்தின் தன்மான தலைவர், தமிழ் இனத்தின் தலைவர், திராவிட இனத்தின் தலைவர், தேச தலைவர், தலைவர் தளபதி ஸ்டாலின். அந்த ஒரு தலைவனுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுகிறது. இந்திய அரசியல் வரலாற்றில் தலைவர் கலைஞருக்கு பிறகு தானாக கூட்டம் கூடுவது என்று கேட்டால் நம் தமிழினத்தின் தலைவர், அன்பு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான் கூட்டம் கூடுது. எனவே அண்ணன் எடப்பாடி அவர்களே, நீங்களும் தலைவர் தளபதி ஸ்டாலினும் ஒன்னாக முடியாதுன்னு, அதனால பார்த்து பேசு. இந்த திருடுறங்கன்றது, போன் நம்பர் கொடுக்காதீங்கன்றது, இதெல்லாம் பேசினா குடியாத்த குமரன் தினமும் பேசுவான். நேற்று வெற்றி செஞ்சேன், இன்னைக்கு ஆந்துவே பெங்களூர் போயிட்டே இருக்கிறேன். உங்க வீடியோ பார்த்தேன், அதுலயும் வானதி சீனிவாசன் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன ஒண்ணு, அண்ணே நீ வெக்கப்பட்ட பாருனே, அந்த வெக்கம் அட 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 அட, நீ ஒரு சிரிப்பு சிரிச்ச பாருனே, புன்னகை மன்னன் பூழி கண்ணன், என்னமா நீ சிரிப்பனே. பொதுவா நீ பல்லு தெரியுற மாதிரி சிரிப்பனே. ஆனா வானதி சீனிவாசன் உன்னை வருங்கால முதலமைச்சர் சொன்ன பல்லே தெரியாத மாதிரி சிரிச்ச பார். அங்கதான் நிக்கிறாரு எங்க அண்ணன் எடப்பாடி. ஆச்சா, இந்த திருடன் பேசுறது அதெல்லாம் நீயே ஒரு பெரிய திருடன் ஆச்சா. இன்னொரு திருடன் எல்லாம் பேசக்கூடாது. அதனால கூட்டம் சரியா கூடல, நல்ல பணத்தை கொடுத்து கூட்டத்தை கூட்டி என்னென்ன பேசுறியோ பேசு. நாளைக்கு மீண்டும் எடப்பாடியாருக்கு குடியாத்தம் குமரன் பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.